நேற்றைய டிசி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் நடப்பு ஐபிஎல் தொடரோட ஒன் ஆஃப் த பெஸ்டா நடந்து முடிஞ்சிருக்கு. செம்ம ஃபார்ம்ல இருக்கிற ஹைதராபாத் அணி இந்த மேட்ச்ல 67 ரன்கள் வித்தியாசத்துல டெல்லியை வீழ்த்தி தங்களோட 5வது வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில நேற்றைய மேட்ச் தொடர்பா அணியின் கேப்டன்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு இதுல சுருக்கமா பார்ப்போம். இதை பத்தி டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் பேசும்போது ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க பவுலிங் செய்த சமயம் களத்துல அவ்வளவா பனிப்பொழிவு இல்ல, அதை பயன்படுத்தி அவங்கள 230 ரன்களோடவே தடுத்து நிறுத்துற வாய்ப்பு கிடைச்சும் நாங்க அதை தவற விட்டுட்டோம். 270 என்ற இலக்கை எட்டணும்னா தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் முக்கியம். அடுத்தடுத்த ஆட்டங்களை இன்னும் தெளிவான திட்டங்களோட எதிர்கொள்வோம்னு நம்புறேன். உண்மையிலேயே ஜாக் ஃப்ரேசரோட பேட்டிங் என்ன அசர வச்சது. இன்னைக்கு அவர் செய்ததை தான் நாங்க அணியா சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்கார். மேட்ச் தொடர்பாக ஹைதராபாத் அணி கேப்டன் பேட் கமின்ஸ் பேசும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸோட சிறப்பான ஆட்டத்தை விளையாடி முடிச்சிருக்கோம். இதே நிலை தொடரணும். எங்க பவர் பிளேல எதிரணியோட பவுலிங் அவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. பந்து வீச்சுல ஒழுங்கான திட்டத்தோட நாங்க இருந்தோம். அந்த திட்டத்தை எங்க அணி பவுலர்கள் சிறப்பா செயல்படுத்தி காட்டியிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்கார். தொடர்ந்து ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்ட டிராவிஸ் ஹெட் பேசும்போது பதற்றமே இல்லாம பந்துகளை எதிர்கொள்ள முயற்சி பண்ணேன். அதே ஃபார்ம்ல தொடர்ந்து விளையாடுனதுல மகிழ்ச்சி. அபிஷேக் சர்மா நல்லா விளையாடினாரு. எங்களுக்கு சுலபமா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுனால தான் எங்க அணியால அதிகபட்ச ஸ்கோர்களை சேர்க்க முடியுது. எதிரணியோட பவர் பிளேல எங்க பவுலர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஒரு தரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. புள்ளிப்பட்டியல்ல மேல இருக்கிறது மகிழ்ச்சியை கொடுப்பதா பேசி முடிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.